நாமுத்துக்குமார் அண்ணன் அணிலாடு மூன்றில்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். நான் இன்றைக்கி கூட அதை வாங்கியிருக்கேன். அந்த புத்தகம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற 170க்கும் மேற்பட்ட சிறைகளில் நூலகம் அமைக்கிற பணியை செய்கிறாங்க. அண்ணன் ஜின்னான்னு ஒருத்தர் உடன் செய்கிறார். அந்த நூலகங்களுக்கு 1000 அணிலாடு மூன்றில் புத்தகமும் 1000 வேடிக்கை பார்ப்போன்னு வாங்கி கொடுத்தேன். சிறைச்சாலையில் இருக்கவன் படிக்கணுங்கிறதுக்காக. ஏன் தெரியுமா? ஏன் சிறைச்சாலையில் இருக்க அதை படிக்கணும்னு நான் சொல்கிறேன்னா, அம்மானா என்ன, அப்பானா என்ன, தம்பினா யாரு, அக்கானா யாரு, மாமா, அத்தை, பெரியப்பா, சின்னம்மா, பெரியம்மா, ஆயா, அம்மாவளி ஆயா, அப்பாவளி அப்பத்தா, எல்லாத்தையும் பற்றி எழுதியிருக்காரு நாமுத்துக்குமார். அதில் நாமுத்துக்குமாரோடைய அப்பா பற்றி அதில் எழுதியிருப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பகுதியை மட்டும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நாமுத்துக்குமாரோடைய அப்பா தவறிடுறார். தவறின உடனே நாமுத்துக்குமாரோடைய அப்பாவோட டைரியை எடுத்து பார்க்குறாரு நாமுத்துக்குமார். ட்ரங்கு பெட்டியிலேருந்து அந்த 16வது நாள் அந்த காரியம் செய்வோம்ல, அன்னைக்கு டைரியை எடுத்து வாசிக்கிறார். எடுத்தோடனே நாமுத்துக்குமார் என்ன பண்ணுறாருன்னா 1975 ஜூலை 12ஆம் தேதிக்கு போகிறார். ஏன்னா அது நாமுத்துக்குமார் பிறந்த நாள். நம்ம பிறந்த நாளில் நம்ம அப்பா என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்க்கணுன்னு ஒரு ஆசை. அதில் எழுதுகிறாரு, அண்ணன் சற்றே சாய்ந்த கையெழுத்தில் இந்த ஒற்றை வரியை எழுதியிருந்தீர்களப்பா, இந்த உலகத்தின் 2வது அறிவாளி பிறந்து விட்டான். இது நாமுத்துக்குமாரோடைய அப்பா நாமுத்துக்குமார் பிறந்தப்ப எழுதினது குறிப்பு. அன்று நீங்கள் என் மீது வைத்த மூட நம்பிக்கை எனது தன்னம்பிக்கையாக இன்று மாறி இருக்கிறது. அதனால்தான் நாமுத்துக்குமார் உலகம் போற்றும் கவிஞனாயிருக்கிறான் என்று எழுதி கொண்டிருந்த போது இந்த உலகத்தின் 3வது அறிவாளி என் விரலை பிடித்து விளையாட அழைத்து கொண்டிருக்கிறான் எழுதார் நாமுத்துக்குமார்.